மறுபடியும் வெடித்த இஸ்ரேல். என்ன ஆனது ஹைஃபா? ஈரான் அனுப்பிய உளவாளி மொசாட்டை மொக்கையாக்கிய ஈரான். பால்ஹாப்பில் கப்பலை சிறைபிடித்த ஹூத்திகள். எம்பயர் ஸ்டேட்டில் அனிட்டஃபாவினுடைய வீடியோ. ஈராக்கில் அமெரிக்க தூதரகம் தாக்குதல். பாக்தாத்தில் விமான நிலையம் வெடித்தது. ஆயுதங்களை ஒப்படைக்க மறுக்கும் ஹமாஸ். பன்னாட்டு படை தயார். நெத்தன்யாகு இருக்க மாட்டார் என்று எச்சரிக்கும் பென்னட். கமேனியின் ஊர்வலத்தில் தாக்குதல் நடத்த தயாரான மொசாட். அணுகுண்டே தீர்வு ஃபார்ஸ் சொல்லும் செய்தி. லெபனானில் தொடர்ந்து கொல்லப்படும் போராளிகள். 8 வயது சிறுவன் கிளிர் தர்பேசியின் மிகப்பெரிய தியாகம். இன்டர்நேஷனல் லெவல் நடந்திருக்கக்கூடிய பல முக்கியமான செய்திகள், வைரல் வீடியோக்கள், அந்த வீடியோக்களுடைய விளக்கங்கள், அதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம இன்ஷா அல்லாஹ் பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம பேட்டை டிவி யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை முழுமையாக பாருங்க. இனிமையான இல்லறத்திற்கு இதோ வந்து விட்டது தீர்வு. நீண்ட நேர இல்லறம், குழந்தையின்மை பிரச்சனைக்கு சஃபேத் முஸ்லி, அஸ்வகந்தா, சிலாஜித் போன்ற 20க்கும் மேற்பட்ட மூலிகைகள் கலந்து உருவாக்கப்பட்ட தரமான ப்ராடக்ட். ISO, GMP, FSSAI போன்ற இந்திய மற்றும் சர்வதேச அங்கீகாரம் பெற்ற ஹலாலான இயற்கை வேகரா. உங்கள் இரவும் இல்லறமும் நல்லறமாக மாற உடனே ஸ்கிரீன்ல இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. இன்னைக்கு சர்வதேச அளவுல இஸ்ரேல் எவ்வளவு தூரம் பயந்து போயிருக்கான், என்னென்னலாம் அங்கே நடக்குது, எப்படியெல்லாம் மூடி மறைக்கலாம்னு சொல்லி இஸ்ரேல் என்னென்ன வேலை பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிறத உலகமே இன்னைக்கு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கடந்த வீடியோ நம்ம சொல்லியிருந்தோம், இஸ்ரேலுடைய தலைநகரம், அதாவது ஆட்டையை போட்டு அந்த நாட்டினுடைய தலைநகரமாக இருக்கக்கூடிய டெல் அவிவ்ல மிகப்பெரிய அளவுக்கு வெடிப்பு நடந்துச்சு அப்படிங்கிற செய்தியை நம்ம வீடியோக்களுடைய ஆதாரங்களோட பதிவு செஞ்சுருந்தோம். அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னைக்கு மேற்கு கரையில் போய் கொஞ்சம் நெஞ்ச அநியாயம் இல்லை. அங்கே இருக்கக்கூடிய செட்டிலர் என்ற தீவிரவாதிகள், அவங்க அப்படி தான் சொல்லணும், குடியேற்றவாசிகள் என்ற தீவிரவாதிகள் அநியாயத்துக்கு குழந்தைகளை கொல்றது, பார்க்குற எல்லா மக்களையும் அடிச்சு கொள்றது, கன்னியாசியரை போய் கீழே தள்ளுறது, அது மட்டும் இல்லாமல் மேரி மாதான் கிறிஸ்துவர் சொல்லக்கூடிய அந்த சிலைகளுக்கு சிகரெட் அடிக்கிற மாதிரி வைக்கிறது, இப்படி மிகப்பெரிய அட்டூழியத்தை செஞ்சாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் மேற்கு கரையில் ஜெருசலமுடைய அருகாமையில் உள்ள பகுதியில் ஹைஃபான்னு ஒரு துறைமுகம் மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க போல். அந்த துறைமுக பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கி மிகப்பெரிய அளவுக்கு, இந்த காட்சியை பாருங்கள், மிகப்பெரிய அளவுக்கு ஒரு வெடிப்பு ஏற்பட்டிருக்கு. இந்த வெடிப்பை பற்றி செய்திகள் எப்படி வருதுன்னு சொன்னால், அங்கேருந்து வரக்கூடிய நியூஸ் சேனல்ஸ் எல்லாம் பதிவு எப்படி போடுறாங்கன்னா, நிறைய இடங்கள் வெடிப்பு ஏற்பட்டிருக்கு, இங்கே பாருங்கள் வீடியோவை, இங்கே பாருங்கள் வீடியோவை அப்படின்னு அனுப்புகிறாங்க. இந்த செய்தியெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, இஸ்ரேல் வெளியில் வரக்கூடாது, நாங்கள் இறந்து போனால், ஏற்கனவே இராணுவத்தில் யார் இறந்து போனாலும், எவர்கள் இறந்து போனாலும் அதை சோசியல் மீடியாவில் போடாதீங்க, நம்மளுக்கு பலவீனத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொன்னாங்கன்னா இல்லையா, அது மாதிரி இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ தாக்குதல் நடந்ததெல்லாம் உண்மைதான், ஆனால் வெளியில் தான் நீங்கள் போடாதீங்க அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் இன்னைக்கு மூடி மறைச்சிக்கிட்டு இருக்கான். இதை உலகறிய செய்த நம்முடைய பொறுப்பு. ஏன்னு சொன்னால் ஒவ்வொரு நாட்டிலையும் போய் இருந்து அங்கே உளவாளிகளை வச்சு அதன் மூலியமாக பலரை கொல்றதுக்கு சதி செஞ்சு கொண்டவன் தான் இஸ்ரேல் நாடு என்பது வரலாற்று உண்மைங்க. அப்படிப்பட்ட இவனை உலகறிய செய்வது நம்முடைய பொறுப்புகளில் ஒன்று அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி ஈரான் செஞ்சுருக்கக்கூடிய வேலையை பாருங்களேன். தொடர்ந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஈரானில் கடந்த 2025 ஜூனில் நடந்த அந்த 12 நாள் போரின் போது கூட உள்நாட்டில் பல இடங்களில் குண்டு வச்சாங்க. அங்கே விலை போகக்கூடிய கருப்பு ஆடுகள் இருப்பாங்களா இல்லையா, ஈரானியர்களில் சில பேர் அப்படி தான் இருக்கிறாங்க, எல்லாம் இல்லைன்னா மறுக்க முடியாது. அப்படி இருக்கக்கூடிய அவங்ககிட்ட காசை கொடுத்து உள்நாட்டில் குண்டை விடா, அவங்கள சாடி, இந்த இடத்துல மக்கள் கூற இடத்துல போய் குண்டு வையே, அப்படியெல்லாம் அந்த வேலையெல்லாம் பார்த்தாங்க. அதே மாதிரி இன்னைக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஈரான் சில உளவாளிகளை பிடிச்சாங்களே. ஜெருசலத்தில் இருக்கக்கூடிய ஒரு 20 வயசு மதிக்கத்தக்க ஒரு யங்கஸ்ட் மேன், அவர் ஒரு இளைஞர் அப்படின்னு சொல்கிறாங்க. பேரை இன்னைக்கு IDF சொல்லலை, இஸ்ரேலே சொல்லாமல் இருக்கிறாங்க, பேர் என்னன்னே தெரில. இந்த மாதிரி ஒரு உளவாளியை ஈரான் நியமிச்சிருக்கிறாங்க. அவன் இரட்டை குடியுரிமை பெற்றவன், அமெரிக்கா குடியுரிமையும் இஸ்ரேல் குடியுரிமை பெற்றவன். காசுக்காக வேண்டி ஈரானுக்கு விலை போயிட்டான். ஈரானில் என்னென்ன அனுப்பிச்சிருக்கான்னு சொன்னால், அதாவது ஈரானுக்கு அந்த உளவு தகவல்கள், அதாவது இஸ்ரேல் வச்சிருக்கக்கூடிய உளவு தகவல், இந்த ஹைஃபாவினுடைய துறைமுகத்தில் என்னென்ன இருக்குது, அது உள்கட்டமைப்பு எப்படி இருக்குது, இராணுவத்தில் என்னென்னலாம் வச்சிருக்கிறாங்க, அது எந்தெந்த இடங்களில் வச்சிருக்கிறாங்க, அந்த தகவலை கொடுத்துருக்காங்களாம். அது மட்டும் இல்லாமல் தொழில்நுட்பம் சார்ந்த தகவல்கள், இந்த ரேடாரு, அயன் டோமு, இப்போ கூட சொல்லிக்கிட்டாங்க இஸ்ரேல் காட்ஸுங்கிற அவனுடைய அமைச்சர் திமிருத்தனமாக பேசுனாங்க.
என்னென்னா நாங்கள் டேவிட் ஸ்ட்ரிங் வச்சுருக்கிறோம், அயன் டோம் வச்சுருக்கிறோம், அதே மாதிரி இப்போ நாங்கள் அயன் பீம்னு உருவாக்க போகிறோம், இது லேசரு, இது என்ன ரொம்ப சர்வசாதாரணமாக எல்லாத்தையும் அடித்து தூக்கிடுவோம், இது வந்துட்டு எங்களுக்கு கவலையே இல்லை, அமெரிக்கா வந்தாலும் நாங்கள் ஒரு கை பார்த்துருவோமே அப்படிங்கிற மாதிரி திமிரு பேச்சு பேசுனாங்க. அந்த இடத்துல தான் இந்த அயன் பீமு, ரேடார் இது மாதிரியான கருவிகள்லாம் எங்கே வச்சுருக்காங்கிற வேவு பார்த்து இன்னைக்கு ஈரான் அந்த தகவலை பெற்றிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே நெத்தனியாவுக்கு மிகப்பெரிய தலைவலியே ஏற்பட்டிருக்குன்னு சொல்லலாம். அதுக்கான முகாந்திரமாக ஒரு செய்தியை நான் சொல்கிறேன். இன்னைக்கு அடுத்த இஸ்ரேலிய பிரதமராக வருவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஆளில் ஒருவர் யாருன்னு சொன்னால் நெஃப்தாலி பென்னட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஆகப்பெரும் செய்தான். இவருக்கான நெத்தனியாவு அவனை விட மிகப்பெரிய செய்தான். அவன் என்ன சொல்கிறான்னா, இஸ்ரேலில் வந்து நெத்தனியாவுடைய ஆட்சியெல்லாம் நடக்கலை, சியோனிச ஆட்சியெல்லாம் நடக்கலை, அமெரிக்காவுடைய ஆட்சியாக நடக்குது. கண்டிப்பாக நெத்தனியா இருக்கவே மாட்டார், அவர் எப்படியாவது அரசியல் களத்தில் நாங்கள் காலி பண்ணிடுவோம், தொடர்ச்சி எரிஞ்சிடுவோம் அப்படின்னு பேசுறது மட்டும் இல்லாமல் சிரியாவினுடைய அதிபரை பற்றி ஒரு விமர்சன கண்ணோட்டத்தையும் வைக்கிறான். அகமது ஷாராவை பற்றி சொல்லும்போது என்ன சொல்கிறான்னா, அவர் சாதாரண இல்லை, சிரியா வந்து இப்போ அவர் பலப்படுத்திக்கிட்டு இருக்காரு, அவருடைய உயிரோட்டம் என்னன்னு சொன்னால் இந்த சிரியாவை எப்படியாவது பலப்படுத்தி எப்படியாவது நம்மளை தாக்குவதுதான் அவங்களுடைய எண்ணம் அப்படின்னு அந்த தகவலையும் சொல்கிறான். அதே மாதிரி தையிப் எர்துவான், அதாவது துருக்கியினுடைய பிரதமரை பற்றியும் பேசுகிறான். துருக்கி வந்து எனக்கு விருப்பமான ஒரு நல்ல நாடாக இருந்தாலும் எங்களுக்கு அச்சுறுத்தலாக இருக்கிறாங்க, அவங்க நான் சும்மா விட மாட்டோம் அப்படிங்கிற பேச்சு பேசுகிறான். இந்த பேச்சும் இன்னைக்கு உன்னுடைய செயலும் இன்னைக்கு சர்வதேச அளவில் வைரலான வீடியோக்களில் ஒன்று. இன்னைக்கு எதிர்காலத்தில் பிரதமராக வரக்கூடிய நெத்தனியாவினுடைய இடத்தை காலி பண்ணி வர இருக்கக்கூடிய இந்த பென்னட் இப்படிப்பட்ட பேச்சு பேசியிருக்குது. சர்வதேச அளவில் கவனிக்க வேண்டிய ஒரு செய்திகளில் ஒன்றா இருக்குது. அடுத்து இருக்கக்கூடிய முக்கியமான செய்தி என்னன்னு சொன்னால், அணுகுண்டு தான் ஒரே தீர்வு என்று ஈரானுடைய நியூஸ் சேனல் கூடிய ஃபார்ஸ் நியூஸ் சேனல் ஒரு செய்தியை சொல்கிறாங்க. காரணம் என்னென்னா, இதுக்கு முன்னாடி பேசிய சில சம்பவங்களை நான் சொல்கிறேன், உங்களுக்கு அதை பார்க்கும்போது புரிந்து கொள்வீங்க. என்னன்னு சொன்னால், ரஷ்யாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சராக கூடிய லாவ்ரோவ் ஒரு தகவலை சொல்கிறாரு. சமீபத்தில் இந்த பிப்ரவரி 28 ஈரானை அடிச்சிட்டாங்க, அமெரிக்கா அடித்ததுக்கான காரணம் என்னென்னா அவங்கள்ட்ட அணு ஆயுதம் இல்லாமல் போனதான் ஒரு காரணம். அதே மாதிரி வடகொரியா ஏன் கை வைக்காமல் இருக்காங்கன்னா அங்கே அணு ஆயுதம் இருக்குது அப்படிங்கிற தகவலை சொல்கிறார். ஒரு தகவல் என்ன சொல்கிறான்னா, எந்த நாடெல்லாம் அணு ஆயுதம் வச்சுருக்கோ அந்த நாட்டு மேலாம் அமெரிக்கா தாக்காமல் இருக்கு அப்படிங்கிற ஒரு தகவலை சொல்கிறார். ஏன் ட்ரம்ப் கூட இதை உறுதிப்படுத்துகிறார். இந்தியா வந்து மிகப்பெரிய ஒரு ஆப்ரேஷனை, சிந்தூர் ஆப்ரேஷனை பாகிஸ்தானுக்கு எதிராக நம்ம தொடுத்த போது என்ன ட்ரம்ப் சொல்லிட்டேன், நான் தான் இந்த போரை நிறுத்தினேன், மோடியை எனக்கு கேட்டு தான் செஞ்சாருன்னு சொல்லி நம்ம நாட்டினுடைய மானமே போகிற அளவுக்கு ட்ரம்ப் பேசுனா இங்கே இருக்கக்கூடிய சங்கிகள்லாம் வாயை மூடிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ நடந்த சம்பவங்கள் என்னென்னா, ட்ரம்ப் சொன்னது 2 நாடுமே அணு ஆயுதம் உள்ள நாடு, இது விட்டுருந்தா எங்கே போயிருக்குன்னு தெரியுமா. இப்போ இந்த அணு ஆயுதங்கள் ரொம்ப முக்கியமானது. முஅம்மர் கடாஃபி 2006 லிபியாவில் இது மாதிரி நாங்கள் அணு ஆயுதத்தை டெஸ்ட் பண்ண போகிறோம், நீ செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை கொடுத்துறீங்களை கட்டுப்பட்டு உனக்கு எல்லா சலுகையும் தரோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இதை ஒத்துக்கிட்ட போது இதெல்லாம் வாங்கிக்கிட்டு யுரேனியத்தை கைப்பற்றிக்கிட்டு அந்த நாட்டு மேலே போர் தொடுத்து அவர் கொல்லப்பட்டார். இப்படிங்கிற இந்த வரலாறுலாம் லாவ்ரோவ் சொல்கிறாரு. என்னென்னா, அணு ஆயுதம் வச்சுருக்கவங்களுக்கு ஒரு சேஃபர் சைடு இருக்குது அப்படிங்கிற தகவலை சொல்கிறாரு. இங்கே அணு ஆயுதம் இங்கே பயப்பட தேவையில்லை, எல்லா பையனும் வச்சுருக்கான், அமெரிக்கா வச்சுருக்கிறான், ரஷ்யா வச்சுருக்கிறான், பாகிஸ்தான்காரங்க வச்சுருக்காங்க, ஏன் இஸ்ரேல்காரன் வச்சுருக்கிறான். டிமோனாவில் 180க்கு மேற்பட்ட அணு ஆயுதங்கள் அதோட கூடுதல் இருக்கும். குறிப்பாக சொல்ல போனால் ஐநாவினுடைய அணு ஆயுத பரவல் தடுப்பு அமைப்பு IAEA அங்கே போகிறதுக்கு அனுமதியே கிடையாது. அப்போ ஃபார்ஸ் நியூஸ் சேனல் சொல்லியிருக்கிறது சரிதான் சொல்லி நெட்டிசன்கள் இன்றைக்கி பேசிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் முக்கியமான தகவல் என்ன சொன்னால், இந்த போர் எந்த அளவுக்குலாம் விரிவடைஞ்சு போகுதுன்னு பாருங்கள். பாக்தாத்தில் இருக்கக்கூடிய பல இடங்கள், குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவினுடைய தூதரகத்து மேல் தாக்குதல் நடத்தப்படுது. இந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு தெரியும். அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பாக்தாத்தினுடைய சர்வதேச விமான நிலையத்திலும் மிகப்பெரிய ஒரு தாக்குதல் நடத்தப்படுது. சர்வதேச அளவில் பல ஃபோட்டோஸ்கள் வருது. என்னன்னு சொன்னால், இது பார்த்தீங்களா ஆயத்துல் கமேனியுடைய ஃபோட்டோ, அந்த ஃபோட்டோ கீழே பார்த்தா கட்டுக்கட்டாக பணம். அதாவது சியாக்களுடைய தலைவர்களாக வந்து நிறைய ஆட்டையை போட்டாங்க, அவங்களாம் கைது செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஈராக்கில் இப்படிப்பட்ட ஒரு நிலை, அதாவது ஈராக்கை இவங்க போய் அழித்து அங்கே என்ன மாதிரியான சூழ்நிலைக்குனே புரிஞ்சுக்க முடியல. ஒரு பக்கம் குர்திஸ்தான் அவங்க தனி பிரதேசம், இன்னொரு பக்கம் ஷியாக்கள், இன்னொரு பக்கம் நாட்டை ஆளக்கூடியவர்கள் நாங்கள், அது மட்டும் இல்லாமல் அமெரிக்கா, இப்படி ஈராக்கையே அந்த பாக்தாதுன்னு அந்த சிறப்புமிக்க ஒரு நகரத்தையே சீரழிச்சிட்டாங்க அமெரிக்கா. நடந்திருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, ஈராக்கினுடைய சமீப கால பிரதமர் யாருன்னு கேட்டிங்கன்னா அலி அல் ஜைதி அவர் பேர். இவர் யாருன்னு சொன்னால் அமெரிக்காவுடைய சப்போர்ட்டர். இவர் ஆட்சிக்கு வந்தவொன்னே என்ன பண்ணுறாரு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இந்த செய்தியை. ஆட்சிக்கு வந்தவொன்னே ஊழல் நடந்திருக்கிறது, மோசடி நடந்திருக்கு. இப்போ இந்த ஈரானில் இருக்கவங்கலாம் பரிசுத்தவான்கள், அவங்க மோசடியே செய்யலை அப்படிலாம் நம்ம சொல்ல வரல. இதுக்கு காரணம் என்னன்னா, மோசடியோ ஊழல் குற்றத்தை தடுக்கணுமோ என்ன இல்லை,
அமெரிக்காவுடைய அழுத்தத்துக்கு கீழே ஜெயித் என்ன பண்ணுறாருன்னா பல இடங்கள்ல, அதாவது ஈரானுடைய அமைச்சர்கள் ஈரானில் இருக்கக்கூடிய பகுதிகள்லாம் போய் ஆய்வு செஞ்சு இவங்க மோசடியில் ஈடுபட்டாங்கன்னு சொல்லி இந்த போட்டோவை பரவலாக பரப்புறாங்க. குறிப்பாக அரபுலக நாடுகள் துபாய், கத்தார், பஹ்ரைன், சவுதி உட்பட அங்கே இருக்கக்கூடிய அரசாங்க அதிகாரிகளே இந்த போட்டோவை ஷேர் பண்ணி வைரல் ஆக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஜெயித் என்ன சொன்னார்னா 30ஆம் தேதிக்குள்ள, செப்டம்பர் 30ஆம் தேதிக்குள்ள எல்லா ஆயுதங்களையும் அங்க இருக்கக்கூடிய மொபிலியன் ஃபோர்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய ஈரானிய ஆதரவு குழுக்கள் ஒப்படைச்சிட்டு கைதாயிரணும் அப்படிங்கிற ஒரு தகவலை சொல்லியிருக்காரு. அப்ப கிட்டத்தட்ட ஈராக்கும் இனி வரக்கூடிய காலங்களில் ரொம்ப பதட்டமான ஒரு நிலையை சந்திக்கும் அப்படிங்கிறதும் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய செய்திகள்ல ஒண்ணு. பரபரப்புக்கு பஞ்சமே இல்லை அப்படின்னு சொல்ற மாதிரி தாங்க எனக்கு இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏமனுடைய 76வது கடல் மைல் தூரத்தில் இருக்கக்கூடிய பகுதி தான் பல் ஹாப் அப்படிங்கிற ஒரு பகுதி. இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு வணிக கப்பல் அல்லது ஒரு ஆயில் டேங்கர் எதுன்னு ஒன்றும் கன்ஃபார்ம் ஆகல. இந்த கப்பல் போனப்ப ஹூத்திகள் அங்க ஒரு 4 பேருடைய போட்ல போய் அந்த கப்பலை சிறை பிடிக்கிறதுக்காக முயற்சி செஞ்சிருக்கிறாங்க. ஆனால் சிறை பிடிக்க நினைச்சா பிடிச்சிருவாங்க. ஏற்கனவே கேலக்சிங்கிற இஸ்ரேலிய கப்பலை சிறை பிடிச்சிட்டு போய் வச்சு அதை செஞ்சாங்க. அவங்க ஒரு பெரிய விஷயம் இல்லை. சிறை பிடிக்கிற மாதிரி ஒரு அச்சுறுத்தலை ஹூத்திகள் செஞ்சிருக்காங்க. காரணம் என்னன்னா, தொடர்ந்து நீ லெபனானை தாக்குனாலோ, தொடர்ந்து நீ ஈரானை தாக்குனாலோ, இல்லை ஹர்முசை நீ டைட் பண்ணாலோ, நான் பாப் எல் மந்திப் ஜலசந்தியை டைட் பண்ணுவேன் அப்படின்னு காட்டுறதுக்காகவும், அங்கே கப்பல் போக முடியாது அப்படின்னு அச்சுறுத்துறதுக்காகவும் இன்னைக்கு ஹூத்திகளும் களத்தில் இறங்கி விடுவார்களோ அப்படின்னு ஒரு பேச்சும் சர்வதேச அளவில் போய்கிட்டு இருக்கு. காரணம் என்னன்னா, லெபனானில் இன்னைக்கு கூட ஹிஸ்புல்லாக்களுடைய தரப்புல பல பேர் கொல்லப்படுறாங்க. அதுக்கு வழக்கம் போல இஸ்ரேல் சொல்ற தகவல், அங்க யார் இருந்தாங்கன்னா அது போராளி ஆட்கள் இருந்தாங்க, ஆயுதங்களை கொண்டு போனாங்க. நம்ம ஏற்கனவே தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வர்றோம், லெபனான்ல துணை ராணுவ படையா இருக்கக்கூடியது ஹிஸ்புல்லாவினுடைய பல பேர் பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தோம். தொடர்ந்து இந்த ஒப்பந்தத்தை முறியடிக்கிற மாதிரியே அமெரிக்காவும் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. பார்த்தீங்கன்னு சொன்னா ஹிஸ்புல்லாவோடு தொடர்புடைய பல நிதி நிறுவனங்கள், அல் கர்த் அப்படிங்கிற ஒரு நிதி நிறுவனம், அல் மால் அப்படிங்கிற ஒரு நிறுவனம், இதையும் தடை செய்கிறாங்க. ஹிஸ்புல்லாவுக்கு போகக்கூடிய நிதி அமைப்புகளை அமெரிக்கா தடை செய்யக்கூடிய வேலை ஈடுபடுது. பத்தாவதுக்கு இஸ்ரேல் என்ன பண்ணுறான்னு சொன்னால், கிரிப்டோ கரன்சிகள் வழியாக தான் ஹிஸ்புல்லாக்களுக்கு நிறையா வருமானம் போகுது, அதையும் நான் தடை செய்கிறேன்னு சொல்லி தடை செய்கிறாங்க. என்ன தடை செஞ்சாலும் அதையும் தாண்டி வலிமையாக அங்கே ஹிஸ்புல்லாக்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிறதான் மக்கள் பேசிக்கிற செய்திகளில் ஒன்று. எம்பயர் ஸ்டேட் அப்படின்னு சொல்கிற நியூயார்க்கில் இருக்கக்கூடிய மிக உயரமான ஒரு கோபுரங்க. அதில் பார்த்தீங்கன்னு சொல்கிறான், ஒரு லேடிஸ் ஒரு ஜென்ட்ஸ் 2 பேரும் அவங்க 2 தம்பதிகளாக புதுமண தம்பதிகள் ஆக போகிற மாதிரி தெரியுது. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், உலகத்தில் அமைதி தான் தீர்வு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு ஃப்ளக்ஸ் பேனர் மாதிரி வச்சுக்கிட்டு பார்க்கக்கூடிய உயரத்தை பாருங்கள். இவ்வளோ பெரிய உயரத்தில் ஏறி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, உலகத்தில் அமைதி தேவை, இங்கே ஆதிக்கங்கள் செலுத்தக்கூடாது, எல்லாருக்கும் வாழ்கிறதுக்கான உரிமை இருக்குது, பீஸ் தான் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேனரை பிடிச்சிக்கிட்டு உயரமான இடத்துல இருந்து தங்களுடைய தம்பதி வாழ்க்கையை அடுத்து தொடருவதற்காக இப்படிப்பட்ட வேலையில் ஈடுபட்டிருக்காங்க. இவங்களை பற்றி சொல்லும்போது என்ன சொல்கிறாங்களா, அனிட்டிஃபா இவங்க பாசிசத்தினுடைய எதிர்ப்பாளராக இருக்கிறாங்க அப்படின்னு இந்த செய்தி இன்னைக்கு வைரலான வீடியோங்க. இந்த வீடியோ மூலியமா உங்களுக்கு உலகத்துக்கு சொன்ன செய்தி என்னன்னா, திருமணத்துக்கு முன்னாடி கூட உலகத்தில் அமைதி தேவைடா, நீங்கள் உலகத்தில் ஒவ்வொரு நாடுகளையும் போய் திருடி அங்கே நான் தான் வல்லரசுன்னு காட்டிக்காதீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு செயலில் இந்த தம்பதிகள் ஈடுபட்டிருக்காங்கன்னு சொல்லி பல பேர் பாராட்டிக்கிட்டு இருக்காங்க. ஒரு 8 வயசு பையனுடைய மரணத்தில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய ஒரு கூட்டம், மிகப்பெரிய அளவுக்கு அந்த பையனுடைய இறுதி ஊர்வலத்தில் மக்கள்லாம் கலந்துக்கிட்டு கண்ணீர் விட்டு அழுகிற மாதிரியான ஒரு சூழ்நிலை ரஷ்யாவில் இருக்கக்கூடிய இங்குஷுத்தியா அப்படிங்கிற பகுதியில் நடந்திருக்குங்க. பார்த்தீங்கன்னா இந்த பையனுடைய பேர் கில்ரு தர்பசீவ் அப்படிங்கிறது இந்த பையனுடைய பேர். 8 வயசு இந்த பையன் பார்த்தீங்கன்னு சொன்னால் யாதோரா அப்படிங்கிற ஒரு பகுதியில் சுனிசா அப்படிங்கிற ஒரு ஆற்றங்கரை மாதிரி இருக்குது. அந்த ஆற்றங்கரையில் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து இந்த பையன் குளிச்சிருக்கிறான். அப்படி குளிக்கும்போது கூட குளிச்சுக்கிட்டு இருந்த ஃப்ரெண்ட்ஸு என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த தண்ணியில் அடிச்சுட்டு போனோன்னு இந்த பையன் பார்த்தோன்னே யோசிக்காமல் குதிச்சு என்ன பண்ணுறான்னா, அந்த பையனை காப்பாற்றி என்ன பண்ணுறான், கரை சேர்த்த பின்னாடி அடுத்து ஒரு காற்றாற்று வெள்ளம் மாதிரி வருது. வெள்ளம் வந்தோன்னா அதில் அந்த பையன் அடிச்சுட்டு போயிடுறான். கிட்டத்தட்ட இந்த சம்பவம் ஜூன் 15ஆம் தேதி நடக்குது. இந்த பையன் அடிச்சுட்டு போனது, இந்த பையனை காப்பாற்றின சம்பவத்தை அதுலேருந்து மீண்ட பசங்க போய் எல்லாத்தையும் சொல்லவும் இந்த பையனை தேடி ஒட்டுமொத்த அந்த பகுதி இங்குசுத்தாவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களும் தேடுறாங்க. காற்றாற்று வெள்ளனால கண்டுபிடிக்க முடியல.
22ஆம் தேதி அந்த பையனுடைய உடல் கண்டுபிடிக்கப்படுது. ஒட்டுமொத்த அதாவது பேரிடர் குழுக்கள் மக்கள் எல்லாரும் தேடுறாங்க. ஏன்னா மிகப்பெரிய ஒரு தியாகத்தை இந்த பையன் செஞ்சுருக்கிறான். பயந்து போகாமல் தான் கூட இருந்த நண்பனை பாதுகாக்கணும் அப்படின்னு செயல்பட்டிருக்கான் அப்படின்னு சொல்லி மக்கள்லாம் பாராட்டுறாங்க. கடைசியில் அந்த பையன் சடலமாக மீட்கப்படுறான். இதுதான் அந்த பையனுடைய ஃபோட்டோ. இதை உலகமே கொண்டாடுறாங்க. அங்கே இருக்கக்கூடிய இங்குசுத்தாவினுடைய ஆட்சியாளர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த பையனுடைய நினைவு சின்னமாக இப்போ நான் ஏதாவது ஒரு இடத்துக்கு பேர் வைப்பேன், இல்லை ஏதாவது ஒரு வேலையை செய்வேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதை தாண்டி நெட்டிசனுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, உலகமே பலரை கொல்றதை ஒரு சந்தோஷமாக கொண்டாடிக்கிட்டு இருக்க சமயத்தில், அதாவது இஸ்ரேலை தான் சொல்கிறாங்க, ஏன்னா இப்படிப்பட்ட அநியாயங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் இஸ்ரேல், அதுக்கு மத்தியில் ஒரு சின்ன பையனுடைய வாழ்க்கையை பாருங்கடா, எப்படி நடந்திருக்கான் இந்த பையன், கில்டு டெர்பஸீவ் எப்படி நடந்திருக்கான் பாடுறா அப்படின்னு சொல்லி இஸ்ரேலுக்கு ஒரு பாடம் நடத்துகிற மாதிரி இந்த பையன் நடந்திருக்கான்னு சொல்லி ரொம்ப எல்லாரும் இஸ்ரேலுக்கு எதிராக இந்த பையனை காரணம் காட்டி பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு வீடியோவுடைய கடைசி பகுதியிலும் காசா மக்களுடைய கண்ணீர் கதையை சொல்லிட்டு வரோம். இந்த செய்தியை பாருங்கள். அலின்னு ஒரு குழந்தை, இந்த தம்பதியினருக்கு இசாம் ஹதில் அப்படின்னு 2 தம்பதியினருக்கு பிறந்த இந்த குழந்தை மேலே ரொம்ப பாசம். எப்படியாவது தனக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்துராதா அப்படின்னு ஆசைப்படுறாரு. பொதுவாக பெண் குழந்தைக்கு தாங்க இஸ்லாத்தில் ஒரு பெரிய சிறப்பு இருக்குது, ஆண் குழந்தைக்கு எந்த சிறப்பும் இல்லை. இருந்தாலும் இவர் ஆசைப்படுறாரு. ஏன்னா இதுக்கு முன்னாடி அவருக்கு மாலக்கா அப்படின்னு சொல்லி, அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பெண் குழந்தை, 2 பெண் குழந்தைங்க இருக்குது, அதனால் எனக்கு ஆண் குழந்தை பிறந்தா சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லி விருப்பப்படுறாரு. அதுக்கேற்ற மாதிரியே இறைவனுடைய நாட்டத்திற்கு இணங்க இவங்களுடைய மனைவி கருத்தரிக்கிறாங்க. கருத்தரித்த கொஞ்ச நாள்லேயே என்ன நடக்குதுன்னா, இவங்களுடைய பெண் குழந்தை மேலே இவங்க தங்கியிருந்த பகுதியில், அதிலும் குறிப்பாக UNRWA ஐநா நடத்தக்கூடிய அந்த ஸ்கூல்கள் பக்கத்தில் தங்கியிருக்கும் போது குண்டு போட்டு இவங்களுடைய 2 குழந்தைகளும் கட்டு போட்ட நிலையில் தன்னுடைய வாழ்க்கையை கடத்தி இந்த இடத்துல தங்க முடியாது அப்படின்னு கர்ப்பிணியோட தானும் அந்த அடிபட்ட குழந்தைகளோடு சேர்ந்து இவரை பயணப்பட்டு தன்னுடைய தகப்பனார் வீட்டுக்கு போகிறாரு. தகப்பனார் எப்படிப்பட்டவர்னா, ஒரு கணவனை இழந்த ஒரு பெண்ணுக்கு வாழ்வு கொடுத்து அதன் மூலயமா அவருக்கு குழந்தை பிறந்து, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சமே அப்படின்னு ஒரு குழந்தை, ஹாஜர் அப்படின்னு ஒரு குழந்தை, 4 வயசு 3 வயசு குழந்தைகளோடு இருக்கிறாங்க. நரிமன் இவங்களுடைய சின்னம்மா பேர். இவங்க தங்கியிருக்கக்கூடிய பகுதிகளில் குண்டு போட்டவுடனே ஒரு நாட்டம், இறைவனுடைய நாட்டம், இவர் தப்பிச்சிடுறாரு. இவருடைய தகப்பனார் இவருடைய அதாவது இசானுடைய தங்கச்சிகளாக இருக்கக்கூடிய 3 வயசு 4 வயசு குழந்தைங்க, இந்த குழந்தைய இறந்து போயிடுறாங்க. இறந்து போனவுடனே தன்னுடைய தகப்பனார் முதுகில் அடிபட்டு காயமான நிலையில் அல்சிஃபா ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாரு. அங்கே போய் இஸ்ரேலிய இராணுவம் என்ன பண்ணுறாங்கன்னா கைது பண்ணுறாங்க. கெட்டவர்னு சொல்லி அவரை கைது பண்ணுறாங்க. இப்படியான ஒரு சூழ்நிலையில் இந்த போய் நம்ம இருக்க முடியாதுன்னு சொல்லி தங்கச்சிகளை தன்னுடைய தம்பியை அடக்கம் பண்ணிவிட்டு அவர் ஒரு பகுதியில் டென்ட்டை பிடிச்சி இருக்கிறாரு. டிசம்பர் மாதம் கடுமையான குளிர்கால நேரத்தில் தான் வீட்டுக்கு தேவையான பொருட்களை, டயப்பரு, அது மட்டும் நம்ம அந்த மில்க் பவுட்ரு, பெட்ஷீட் வாங்குவாங்களே, பெட்ஷீட்டு, ஜெர்கின், இது கூட என்னால் வாங்க முடியலை. ஏன்னா ரொம்ப காஸ்ட்லி. 2 தக்காளிங்க ஒரு கட்டத்தில் $280 இருந்துச்சு. நான் 2 கிலோ சொல்லலை, 2 தக்காளியை சொல்கிறேன். அப்படிப்பட்ட சூழ்நிலை நாங்கள் வாழ்க்கையை கழித்தோம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. இப்படி இருக்கும்போது என்ன நடக்குதுன்னா, ஒரு நாள் இரவு தன்னுடைய மனைவி எந்திரிச்சு பார்க்கும்போது தன் ஆசையாக பெற்ற அந்த ஆண் குழந்தை அலி அப்படியே உடம்பெல்லாம் புழுவாகி அந்த குழந்தை மரணிச்சிச்சு அப்படிங்கிற ஒரு செய்தி கிடைச்ச உடனே தூக்கிக்கிட்டு அந்த குழந்தையை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு ஓடுறாங்க. ஷேக் ரதுவான் ஹாஸ்பிட்டலுக்கு போனால் அங்கே மருத்துவர்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி வாயெல்லாம் ரத்தம். அந்த சின்ன குழந்தைக்கு கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ட்ரீட்மெண்ட் கொடுத்து கூட அந்த குழந்தையை காப்பாற்ற முடியலை. மனைவி பயந்துருவாளோ அப்படின்னு சொல்லி மனைவியை வீட்டிலேயே விட்டுட்டு அந்த குழந்தைய, பெரும்பாலான காசாவாசிகள் செய்கிற நிலை இதுதாங்க. அந்த குழந்தை அங்கேயே இறந்துருச்சுன்னொன்னே அந்த குழந்தைய அங்கேயே வச்சு குளிப்பாட்டி அந்த குழந்தைய அடக்கம் செஞ்சுட்டு மனைவிட்ட சொல்கிறாங்க. அந்த மனைவி தேம்பி அழுகுறாங்க. தன் வாழ்க்கையில் தகப்பனாருக்கு பிறந்த தன்னுடைய தம்பி, தங்கச்சி, தன்னுடைய சின்னம்மா எல்லாத்தையும் பறிகொடுத்து தான் ஆசையாக வளர்த்த இந்த குழந்தைக்கு தேவையான பொருட்கள் கூட வாங்கி கொடுக்க முடியாத நிலையில் என் பிள்ளையை தொலைச்சிட்டேனே, என் பிள்ளையை இழந்துட்டேனே, இது திட்டமிட்டு இஸ்ரேல் செய்கிற ஒரு வேலை அப்படின்னு சொல்லி தன்னுடைய கஷ்டத்தை பகிர்ந்து கொண்டு தனக்கான வலிமையும் தனக்கான அந்த ஆதரவையும் தனக்கான பிரார்த்தனையும் தான் மக்களிடம் அவர் கேட்குறாரு. உண்மையிலேயே அவருக்கு நம்ம பிரார்த்தனை செய்ய கடமைப்பட்டிருக்கோம். மறந்துடாமல் இந்த வீடியோவை பற்றி உங்களுடைய கருத்தை கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க. இந்த வீடியோ உங்கள் நண்பருக்கு ஷேர் செய்யுங்க. தொடர்ந்து இணைந்திருப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.